ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் பார்த்துட்ருப்பீங்க. இந்த பிக்சரை வந்து கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் டல்லாக கேமராவில் எடுத்த பிக்சர். இதை வந்து நம்ம எடிட்டிங் பண்ணி இதோட வேல்யூஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பெட்டர் லுக்குக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட். எல்லாருக்கும் தெரியும், கூகுளோட ஒரு ஆப்பு ஸ்னாப்சீட். ஓகேவா, ஒரு எடிட்டிங்க்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ் இந்த ப்ளே ஸ்டோர். ஓகேங்களா, ப்ளே ஸ்டோருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ் இது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஸ்னாப்சீட். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஃபோட்டோ வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் டூல்ஸில் போயிட்டு இதில் நான் என்ன எடிட்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் கலர் கிரேடிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டூல்ஸ் போயிருங்க. டூல்ஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டியூன் இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. இதில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். ப்ரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஆம்பியன்ஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், வார்ம், இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணாலே பிக்சர் ஒரு பெட்டரான லுக்குக்கு வரும். இதில் இருக்க அந்த 7 வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ எல்லாமே 0 இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிக்சர் வந்து ஒரு வேல்யூவில் வந்து நல்ல லுக் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரைட்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரைட்னஸ் வச்சுட்டு அது செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் டச் பண்ணால் ப்ளூ கலரில் வந்துடும். இப்போ பிரைட்னஸ் மேலே பார்த்திங்கன்னா நேம் பிரைட்னஸ் 0ன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த பிக்சரில் வந்துட்டு இப்படி லெஃப்ட் டு ரைட் இழுத்திங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரைட் டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படியே இழுத்திங்கன்னா மைனஸில் போகும், இங்கிட்ட இழுத்தா ப்ளஸில் போகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக்கி வேணாம். ஓகே, கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்து கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தும் போது கொஞ்சம் நல்லா லுக் வரும் பிக்சர். ஸோ கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அப்புறம் சேச்சுரேஷன். ஓகேவா, சேச்சுரேஷன் ஓரளவுக்கு அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்க அந்த செடிகள்லாம் வந்து நல்லா க்ரீனிஷாக தெரியும். ஸோ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். தென் ஆம்பியன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் லுக் வரும். இப்போ பிக்சர் லுக்கு தெரியுதுங்களா, கொஞ்சம் பிக்சரில் வந்துட்டு லுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆம்பியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சுற்றில் இருக்க மரங்கள் செடியோட ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லுக்கு நல்லா வரும். ஸோ அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா, ஹைலைட்ஸை வந்து நீங்கள் குறைக்கும் போது பிக்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே இது ஹைலைட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளஸில் கொண்டு போங்க. பிக்சர் வந்து லுக்கு நல்லா பிரைட்னஸ் வந்து அதிகரிக்கிற மாதிரி லுக்கு பெருசாக வரும். பார்த்திங்கன்னா இப்போ லுக்கு பெருசாக வந்துச்சுரா. ஸோ லுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு ப்ரைட்டாக தெரியும். அடுத்து ஷேடோஸ் வந்து முடிஞ்சளவுக்கு குறைக்க பாருங்கள். ஸோ குறைச்சிருக்கலாம். குறைக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுங்கள். பெரிய எக்ஸ்போர்ட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து நல்ல எஃபெக்ட் வருதோ அங்கே நிறுத்திக்கலாம். இப்போ நான் மைனஸ் பண்ணேன், பிக்சர் இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிக்கலன்னு வைங்க. இப்போ நான் ப்ளஸ் பண்ணும்போது இந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன். ஓகேவா. அடுத்து வார்ம் வந்து நீங்கள் குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம், கூட்டுறதுனா கூட்டிக்கலாம். கூட்டும்போது கொஞ்சம் லுக்கு வந்து நான் ரொம்ப அதிகப்படுத்தினா நல்லா இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50க்கு மேலே வச்சேன், இது ரொம்ப எல்லோ கலர் மாதிரி ஆயிடுச்சு பிக்சரு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 10ல் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். 10ல் வச்சுட்டு இப்போ எடிட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் எடிட்டிங். எல்லா வேலையும் நான் கிட்டத்தட்ட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, பிரைட்னஸ் வந்துட்டு 18, கான்ட்ராஸ்ட் 50, எல்லாமே ப்ளஸ் தான் பண்ணியிருக்கேன், எதுவும் பெருசாக மைனஸ் பண்ணலை. ஹைலைட்ஸு கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஓகேவா. எடிட் பண்ணிட்டு கீழே டிக் பட்டன் இருக்கும், டிக் கொடுத்துருங்க. ஸோ இது இப்போ எடிட் பண்ண பிக்சர். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், இது ஒரிஜினல் பிக்சர். ஓகேவா. ஸ்க்ரீனில் நான் இன்னொன்று இதில் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ நான் பிக்சர் இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில், இதை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா ஓல்டு எஃபெக்ட் காட்டும், அதாவது ஒரிஜினல் பிக்சர் காட்டும். கையை எடுத்துட்டிங்கன்னா எடிட் பண்ண பிக்சர் காட்டும். லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓல்டு, விட்டிங்கன்னா மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் இந்த பிக்சர் வந்துடும். இப்போ எடிட்டிங் வித்தியாசம் தெரியுதுங்களா. இது ஓல்டு பிக்சர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அந்த டியூன் இமேஜில் போய்ட்டு டூல்ஸில் டியூன் இமேஜ் போய் எடிட் பண்ணதுக்கப்புறம் பிக்சர் பாருங்கள், ரெண்டுக்கு ரிசல்ட் தெரியுதா. இது எவ்வளோ டல்லாக லுக் கம்மியாக இருக்குது, இது எவ்வளோ பிரைட்னஸோட நல்ல ஒரு க்ரீனிஷாக எவ்வளோ எடிட் வித்தியாசம்னு தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணணுன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். ஸ்னாப்சீட் ஆப் இருந்தால் போதும். பிக்சரை லோட் பண்ணிட்டு டூல்ஸில் போய் டியூன் இமேஜ்லேயே நீங்கள் பெட்டர் லுக் வந்து கலர் கிரேடிங் அழகாக பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும் ஸ்னாப்சீட் ஆப்பில். ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ஒரு பிக்சர் எடிட் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணணுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.